ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் 1.4ல 8th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. லெட் a is equal to -1, and b is equal to 0, 2. If the function f from a to b defined by f of x is equal to ax plus b is an onto function. Find a and b ன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். a bன்னு ரெண்டு செட்டு கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. f of x is equal to ax plus bன்னு சொல்லிட்டாங்க. is an onto function சொல்லிட்டாங்க. ஓகேவா? இது என்ன ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க, அவங்களே onto function சொல்லிட்டாங்க. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா a ஓட வேல்யூவும் b ஓட வேல்யூவும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள். இப்ப பாருங்களேன், சொல்யூஷன். ஸோ நம்மளுக்கு ஏ பின்னு ரெண்டு செட் இப்போ நம்மளுக்கு தெரியும். ஓகே, நம்ம எடுத்தோன்னா ஆரோ டயக்ராம் வரைஞ்சுக்கலாம். இது வந்து ஏல என்ன எலமெண்ட்ஸ் இருக்கு? -1 இருக்கு. அடுத்து பின்ற ஒரு செட் எடுத்துக்கலாம். பில என்னென்ன இருக்கு? 0வும் 2வும் இருக்கு. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க? எஃப் ஃப்ரம் ஏ டு பின்னு தானே கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம ஏ பின்னு அந்த ரெண்டு செட் எடுத்துக்கலாம். இதுக்கு தான் நம்ம இப்போ வந்து மேப் பண்ண போறோம். ஓகேவா? நம்மளுக்கு இது என்ன ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்கன்னு பாருங்க. ஆன்டு ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க. ஆன்டு ஃபங்க்ஷன்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? கோடொமைன்ல, இது டொமைன், இது கோடொமைன், அப்படிதானே? கோடொமைன்ல இருக்க எல்லா எலமெண்ட்ஸுக்கும் கண்டிப்பா ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கணும், அப்படிதானே? ரிமைனிங் இருக்கக்கூடாது. கோடொமைன்ல என்ன இருக்கக்கூடாது? ரிமைனிங் எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. இருக்க எல்லா எலமெண்ட்ஸுக்கும் என்ன இருக்கணும்? ஒரு ப்ரீ இமேஜ் கண்டிப்பா இருக்கணும். ஓகே, ஸோ -1க்கு 0 அப்படின்னு நம்ம மேப் பண்ணிக்கலாம். 1க்கு 2ன்னு மேப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப நம்ம பாருங்க, கோடொமைன்ல ரிமைனிங் இல்ல, அப்படிதானே? ஏதோ ஒரு எலமெண்டோட மேப் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்ப இது ஒரு கேஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்ப சப்போஸ் அவங்க வந்து ஸ்பெசிபிக்கா கொஸ்டின்ல -1க்கு 0 தான் மேப் பண்ணணும், 1க்கு 2 தான் மேப் பண்ணணும்னு அவங்க சொல்லவே இல்லை. ஓகேவா? அதனால இத நம்ம இப்படியே எடுத்துக்கலாம். நான் மறுபடியும் அதே ஆரோ டயக்ராம் வரையறேன். -1 1, b என்னது? 0 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ வந்து -1க்கு 0ன்னு மேப் பண்ணியாச்சு, 1க்கு 2ன்னு மேப் பண்ணியாச்சு. நம்மளா தான் மேப் பண்ணியிருக்கோம். அவங்க ஸ்பெசிஃபிக்கா கொடுக்கல -1க்கு 0 தான் பண்ணணும், 1க்கு 2 தான் பண்ணணும்னு கொடுக்கல. ஓகேவா? ஏன் அப்ப -1க்கு 2ஆவும் இருக்கலாம்ல, 1க்கு 0ஆவும் இருந்திருக்கலாம்ல. அப்ப இத இன்னொரு தடவை வரைஞ்சு நம்ம இந்த மாதிரி மேப் பண்ணிக்கலாம். -1க்கு 2ஆவும் இருக்கலாம், 1க்கு என்னவா இருந்திருக்கலாம்? 0ஆவும் இருக்கலாம். எப்படியோ நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் என்னவா இருக்கணும்? ஆன்டுவா இருக்கணும். ஆன்டுவா செக் பண்ணுங்க. எலமெண்ட், இங்க இருக்க எலமெண்ட்டுக்கு கண்டிப்பா ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கணும், ரிமைனிங் இருக்கக்கூடாது, அப்படிதானே? ஸோ 0க்கு 1ன்ற ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கு, 2க்கு -1ன்னு ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கு, பில எதுவுமே ரிமைனிங் நம்மளுக்கு இல்ல. அப்ப இது என்ன ஃபங்க்ஷன்? ஆன்டு ஃபங்க்ஷன் தானே. ஸோ இப்படியும் இந்த கேஸ்லயும் இருக்கலாம், இந்த கேஸ்லயும் இருக்கலாம். ஓகே, நம்ம இப்ப ரெண்டுக்குமே தான் ஃபைண்ட் பண்ண போறோம் ஆன்சர். இதை கேஸ் 1ன்னு எடுத்துக்கோங்க, இதை கேஸ் 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் கேஸ், இதை கேஸ் 1ன்னு வச்சுக்கலாம், இதை கேஸ் 2ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? கேஸ் 1க்கு நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகே, நம்மளுக்கு என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பின்னு கொடுத்துருக்காங்களா, அதை எடுத்து எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பின்னு நம்மளுக்கு தெரியும். ஓகே, இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறேன்னா, -1 சப்ஸ்டியூட் பண்ண போறேன். எஃப் ஆஃப் -1 அப்படி போட்டோம் அப்படின்னா ஏ, மறுபடியும் என்ன பண்ண போறோம்? எக்ஸுக்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ண போறோம். பிளஸ் பியோட வேல்யூ தெரியாது, அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா? இப்ப எஃப் ஆஃப் -1 அதுக்கு பதிலாக என்ன பண்ண போறோம்னா இந்த 0 போட போறோம். இது எக்ஸ், இது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கூட எடுத்துக்கோங்க. அப்ப எக்ஸுக்கு நம்ம -1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வந்திருக்கு? நம்மளுக்கு 0 வந்திருக்கா? அப்ப எஃப் ஆஃப் -1ஓட வேல்யூ என்னது? இங்க 0 ஈக்குவல் டு a இன்ட்டு -1 எப்படி எழுதிக்கலாம்? -aன்னு எழுதிக்கலாமா? பிளஸ் b. இதை நான் எப்படி எழுதிக்கிறேன்? -a பிளஸ் b இஸ் ஈக்குவல் டு 0. எந்த சேஞ்சஸும் பண்ணல, ஜஸ்ட் நான் இப்படி எழுதிக்கிறேன். -a பிளஸ் b இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கிறேன். இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா 1 சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்ப எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு a, எக்ஸுக்கு பதிலாக 1 போட போறோம், பிளஸ் b. ஓகேவா? அப்ப a இன்ட்டு 1 என்னது? a தான், பிளஸ் b. இப்போ இந்த எஃப் ஆஃப் 1க்கு பதிலாக என்ன பண்ண போறோம்? எஃப் ஆஃப் 1க்கு பதிலாக
எஃப் ஆஃப் ஒன்னுக்கு என்ன வேல்யூ இங்க இருக்கு 2 இருக்கு. அப்ப இந்த 2 கொண்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் எஃப் ஆஃப் ஒன்னுக்கு பதிலா. ஓகே, எக்ஸுக்கு 1 போடும்போது எஃப் ஆஃப் 1 என்ன கிடைச்சிருக்கு 2 கிடைச்சிருக்கு. அதுதான் இங்க வந்து நம்ம இங்க 2ன்னு எழுதியிருக்கோம். இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், a பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு எழுதிட்டு இதை செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம ஈக்குவேட் பண்ண போறோம். ஸோ ஈக்குவேட்டிங் 1 and 2 ஈக்குவேட் பண்ணா என்ன கிடைக்கும், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு, மைனஸ் ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கு. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு, a பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு இருக்கு. ஓகேவா, இப்ப பாருங்க மைனஸ் பிளஸ் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடுமா. அப்ப இங்க என்ன இருக்கு, பிளஸ் பி இருக்கு. இங்க என்ன ஒண்ணுமே இல்லைன்னா இங்க என்ன இருக்குன்னு அர்த்தம் 1 இருக்குன்னு அர்த்தம், அப்படிதானே. ஸோ 1 + 1 என்ன வரும் 2 வந்துடும். 2b இருக்குன்னு அர்த்தம், ஈக்குவல் டு 0 + 2 2. இப்ப b தான் நம்மளுக்கு வேணும், b மட்டும் வச்சுக்கோங்க. இங்க மல்டிபிளிகேஷன்ல இருக்க 2 இந்த சைடு போகும்போது டிவிஷன்ல போயிடும், பை 2ன்னு வந்துடும். ஸோ இப்ப கேன்சல் பண்ணிடலாம். 1 2s are 2, 1 2s are 2ன்னு இருக்கும். அப்ப b யோட வேல்யூ என்ன 1. ஓகேவா, இப்போ இந்த b யோட வேல்யூவை நான் போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஓகே, 1ல சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஓகே, செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஓகே. நம்ம செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ சப்ஸ்டிடியூட் b is equal to 1 in ஈக்குவேஷன் 2. நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன் என்னது, a plus b is equal to 2. இதான் செகண்ட் ஈக்குவேஷன். இது ஃபர்ஸ்ட் ஒன், இது செகண்ட் ஒன். ஓகே, ஸோ செகண்ட் ஈக்குவேஷன்ல போட்டுக்கலாம். இப்ப a ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். பிளஸ் பிக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு 1 கிடைச்சிருக்கு, ஈக்குவல் டு 2. அப்ப a அப்படியே வச்சுக்கலாம் 2. இங்க இருக்க பிளஸ் 1 இந்த சைட் போகும்போது -1 ஆயிடும். அப்ப a ஈக்குவல் டு 2 - 1 1. ஓகேவா, இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ a is equal to 1 வந்திருக்கு, b is equal to 1 தான் வந்திருக்கு. ரெண்டுக்குமே ஆன்சர் 1 தான் வந்திருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸுக்கான ஆன்சர். சப்போஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா செகண்ட் கேஸுக்கு அதே தான் பண்ண போறோம். f of x is equal to ax plus b அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், எக்ஸுக்கு பதிலா -1 சப்ஸ்டியூட் பண்ண போறோம். f of -1 is equal to a, எக்ஸுக்கு பதிலா அகைன் -1 plus b. இப்ப f of -1க்கு பதிலா நம்ம என்ன போட போறோம், இங்க பாருங்க, இங்க f of -1க்கு நம்ம என்ன வேல்யூ போட்டோம் 0 போட்டோமா. அப்ப இங்க f of -1க்கு எதோட மேப் பண்ணியிருக்கோம் 2 ஓட மேப் பண்ணியிருக்கோம். அப்ப இங்க என்ன போடணும், நம்ம 2 போடணும். ஈக்குவல் டு a into -1 minus a plus b அப்படின்னு இருக்கும். இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், -a plus b is equal to 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், அதே மாதிரி f of xக்கு பதிலா இங்க xக்கு பதிலா என்ன பண்ண போறோம் 1 சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஈக்குவல் டு a, அதே மாதிரி xக்கு பதிலா 1 plus bன்னு இருக்கும். ஓகேவா, இப்ப இங்க என்ன பண்ணோம், f of 1க்கு என்ன வேல்யூ போட்டோம், நம்ம 2 போட்டோமா. அப்ப இங்க f of 1க்கு என்ன போடணும், எதோட மேப் பண்ணியிருக்கோம் பாருங்க 0 ஓட மேப் பண்ணியிருக்கோம். அப்ப என்ன போடணும் இங்க 0. ஈக்குவல் டு a into 1 என்னது a plus b. So a plus b is equal to 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். இத செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ஈக்குவேட்டிங் 1 and 2. ஈக்குவேட்டிங் 1 and 2. So ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது நம்மளுக்கு -a plus b is equal to 2. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன, a plus b is equal to 0. இது நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். இப்ப பாருங்க பிளஸ் மைனஸ் பிளஸ் ரெண்டு என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்ப இங்க என்ன மட்டும் இருக்கு, b மட்டும் இருக்கா. சோ பிளஸ் பி ரெண்டு b இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன 2b ஈக்குவல் டு 2 plus 0 2. சோ b தான் நமக்கு தேவை, b மட்டும் இங்க வச்சுக்கலாம். 2 அங்க ஆல்ரெடி இருக்கு. இங்க மல்டிபிளிகேஷன்ல இருக்க 2 இந்த சைட் போகும்போது டிவைட்ல போயிரும். சோ கேன்சல் பண்ணிக்கலாம். 1 2s are 2, 1 2s are 2ன்னு வந்துரும். அப்ப b is equal to 1. ஓகேவா, அடுத்து என்ன ஃபைண்ட் பண்ண போறோம், இப்ப இந்த b யோட வேல்யூவை கொண்டு போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சோ இதையும் நான் போய் செகண்ட் ஈக்குவேஷன்லயே சப்ஸ்டியூட் பண்றேன். சப்ஸ்டிடியூட் b is equal to 1
இன் ஈக்குவேஷன் 2. நீங்க இதை போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லயும் சப்ஸ்டியூட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா அங்க சைன் இருக்கு பாருங்க, மைனஸ் ஏ பிளஸ் பின்னு இருக்கு. ஸோ சைன்ல சப்போஸ் கன்ஃபியூஷன் வந்துடலாம், தப்பு விட்டுருவீங்க. அதனால ஈஸியா இருக்க ஈக்குவேஷன்ல போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0, அதுல போய் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஏ தெரியாது நம்மளுக்கு, அப்படியே வச்சுக்கலாம். பிளஸ் பியோட வேல்யூ என்ன 1 ஈக்குவல் டு 0. ஏ தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஏ அப்படியே இந்த சைடு வச்சுக்கலாம். மைனஸ் 1 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டுட்டு வந்துடலாம். அப்ப பிளஸ் 1 இங்கிட்டு வரும்போது என்ன ஆயிடும், மைனஸ் 1 மாறிடும். இதான் நம்மளோட ஏ. ஸோ ஏக்கு என்ன கிடைச்சிருக்கு, -1 கிடைச்சிருக்கு. பிக்கு என்ன கிடைச்சிருக்கு, 1 கிடைச்சிருக்கு. ஸோ தேர்ஃபோர் ஆன்சர் எப்படி எடுத்து எழுதிக்கோங்க. ஏவோட வேல்யூ -1ஆவும் இருக்கு 1ஆவும் இருக்கு. அப்ப -1 ஆர் 1ஆவும் இருக்கலாம். பிக்கு என்ன வேல்யூ வந்திருக்கு, இங்கேயும் 1 வந்திருக்கு, இதுலயும் 1 வந்திருக்கு. ஸோ ரெண்டுமே 1 தான். ஸோ ஈக்குவல் டு 1. ஓகே, அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம். ரொம்ப சிம்பிள். தேங்க்யூ.